வணக்கம் ஜோதிட நண்பர்களே. பொதுவாக ஜோதிடம் என்பது பலவிதமான அணுகுமுறைகளை கொண்டது. இது ஒரு கடல் மாதிரி பல விஷயங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கும். அதனால தான் ஜோதிடத்தில் ஒவ்வொரு விஷயங்களையும் சரி, ஒவ்வொரு அமைப்புகளையும் சரி முக்கியமாக பார்க்கப்படும். அதாவது ஒரு ஜாதக கட்டம் என்பது பிறந்த தேதி மற்றும் நேர அடிப்படையில் உருவாக்கக்கூடியது. இதில் பிறந்த தேதி அப்படிங்கிறது நம்மளுடைய ஜென்ம ராசி, ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லும். நேரம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜென்ம லக்னத்தை குறிப்பிடும். ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போது ஜென்ரலாக இந்த ராசி நட்சத்திர பலன்கள், இப்போது லக்ன பலன்கள் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டு வரோம். பொதுவான வகையில் இதுதான் அதிகமாக பேசப்படுது. ஆனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் கிரக அமைப்புகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே வந்து ஜஸ்ட்டு தேதி மற்றும் நேரத்தோடு நிற்கிறது இல்லை, மாதம் மற்றும் வருடம் அப்படிங்கிற அமைப்புகளும் உடன் இருக்கத்தான் செய்யுது. ஸோ கிரக அமைப்புகள் நாள், வாரம், மாதம், வருடம் அப்படிங்கிற அமைப்புகளில் பிரிக்கப்பட்டும் இருக்குது. அதாவது ஒவ்வொரு கிரகமும் சூரியனை சுற்றி வரக்கூடிய அந்த முழுமை பெறக்கூடிய அந்த அமைப்புகளின் படி ஒவ்வொரு கிரகங்களும் இப்படி நாளின் அடிப்படையிலும், மாதத்தின் அடிப்படையிலும், வாரங்களின் அடிப்படையிலும், வருடங்களின் அடிப்படையிலும் பிரிக்கப்பட்டு இருக்கு. பட் இதில் பிரதானமாக பொதுவான வகையில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற இந்த ராசி நட்சத்திர அமைப்புகள் மற்றும் இப்போதைக்கு லக்ன அமைப்புகள் அப்படிங்கிறது கூடுதலாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அண்ட் நம்ம சேனல்லையே பார்த்தோம்னா இந்த ராசிகளுடைய பொதுவான தன்மை என்ன அப்படிங்கிறத போட்டிருக்கோம், லக்னங்களுடைய பொதுவான தன்மை என்ன அப்படிங்கிறதையும் போட்டிருக்கோம். அது தவிர ராசி மற்றும் லக்னங்களுடைய காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு சீரியஸாக பண்ணிக்கிட்டு இருக்கும். அது பாதி முடிஞ்சிருக்கு. அது ரொம்ப பெரிய சீரீஸ் அப்படிங்கிறதுனால டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். பட் அதை கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். ஸோ இப்படி ராசி மற்றும் லக்னங்களுடைய காம்பினேஷன் என்ன அப்படிங்கிறதும் பொதுவான வகையில் சொல்லிகிட்டு இருக்கோம். இன்னும் கூடுதலாக சில வருடங்களுடைய அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கூட நம்ம சேனலில் வீடியோஸை போட்டிருக்கோம். குறிப்பிட்ட இந்தந்த வருடங்களில் பிறந்தவங்களுடைய நிலைகள் இப்படி இருக்கும், இந்தந்த வருடங்களில் இந்த ராசிகளுடைய நிலைகளில் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான வீடியோக்கள் கூட நிறையவே போட்டிருக்கோம். எல்லாத்துக்குமே பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். அந்த வரிசையில் இனி மாதங்களுடைய அமைப்புகள் எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் அது பெரிதாக யாரும் கண்டுகொள்றதில்லை. ஏன் அப்படின்னா, மாதம் அப்படிங்கிறது சூரியனுடைய அமைப்பை வச்சு சொல்லக்கூடியது. இங்கே சூரியன் தான் எல்லாத்துக்குமே பிரதானம். சூரியனை மையமாக வச்சு தான் எல்லா கிரகங்களுமே இங்கே சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த சூரியன் பாயிண்ட் பண்ணக்கூடிய இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படி இந்தந்த மாதங்களில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை நிலை பொதுவான வகையில் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு பொதுவான கருத்துக்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுகளை நம்ம பார்க்க போகிறோம். பட் மாதம் அப்படின்னு வரும்பொழுது எனக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. என்னென்னா, பெரும்பாலான மக்களுக்கு தெரிஞ்சது ஆங்கில மாதம் தான். பட் ஜோதிடம் பிரதானமாக செயல்படுறது இந்த தமிழ் மாதங்களை வச்சு தான். அதாவது சூரியன் ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் 30 நாட்கள் இருக்கும். அந்த கால அளவை தான் தமிழ் மாதங்களாக வகுத்து வச்சாங்க. ஆக்சுவலாக சூரியன் எந்த ஒரு கிரகங்களையும் சுற்றி வட்டாது, பூமி தான் சூரியனை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும். பட் பூமியில் இருந்து பார்க்கும் பொழுது சூரியன் பூமியை சுற்றி வர மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்கும். அப்படித்தான் 12 மாதங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசியின் அடிப்படையில் அது மாறிக்கிட்டு வரும். அப்படி சூரியன் ஒவ்வொரு ராசிகளில் இருக்கும்பொழுது அது ஒவ்வொரு மாதங்களாக தமிழில் வகுத்து வச்சிருக்கப்படும். அப்படி அந்தந்த மாதங்களுக்கு சூரியன் நிலைகளின் அடிப்படை குறிப்பிட்ட சில பொதுவான விஷயங்கள் அப்படிங்கிறது அந்தந்த மாதங்களில் பிறக்கக்கூடியவங்களுக்கு அமையப்பெறும். பட் நம்ம எல்லாத்துக்குமே ஃபெமிலியராக இருக்கிறது ஆங்கில மாதம் தான். இன்னும் நிறைய பேருக்கு தமிழ் மாதங்களுடைய பெயர்கள் கூட என்ன அப்படிங்கிறது தெரியாது. அதுதான் நிதர்சனம். தமிழ் மாதத்துக்கும் ஆங்கில மாதத்திற்கும் கிட்டத்தட்ட 15 நாட்கள் வித்தியாசம் இருக்கும். பட் எல்லாத்துக்கும் ஃபெமிலியராக இருக்கிறது ஆங்கில மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மாத பதிவுகளை 2ஆக பிரித்து போடுவேன். அதாவது ஒவ்வொரு மாதத்திற்குமே 2 பதிவுகள் வரும். அதாவது ஆங்கில மாதப்படி முதல் 15 நாட்கள் ஒரு பலன் இருக்கும், 2வது 15 நாட்கள் இன்னொரு பலன்கள் அப்படிங்கிற மாதிரி வரும். பட் அது ரெண்டுக்குமே நிறைய வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறதும் இருக்கும். அண்ட் எப்பவும் சொல்லக்கூடிய விஷயம்தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொதுவான வகையில் அவங்களுடைய லைஃப்பில் க்ராஸ் பண்ணி வரக்கூடிய விஷயங்களாக அது இருக்கும். அவங்களுடைய லைஃப்பில் ஒரு முறையாவது இந்த மாதிரியான சமாச்சாரங்களை அவங்க அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி ஒவ்வொரு மாதத்திற்கும் என்ன மாதிரியான பொது பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம். செப்டம்பர் மாதம் 15 முதல் 30 தேதி வரையில் பிறக்கக்கூடியவங்களுக்கு
பொதுவாக இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடியவங்க சமயோகித புத்திசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். இவங்ககிட்ட ஒரு ஆளுமை திறனும் இருக்கும், புத்தி சாதுரியமும் இருக்கும். சுய மேம்பாட்டை அதிகம் விரும்பக்கூடியவங்க, சொந்த காலில் நிற்கக்கூடியவங்க, எப்போவுமே தன்னை தகவமைத்து கொண்டே இருப்பாங்க. இடத்துக்கு தகுந்த மாதிரி, நேரத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு. எந்த காலத்துக்கு எது உகந்ததோ அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை அப்டேட் பண்ணி கொண்டு வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. அடிமட்டத்தில் கொஞ்சம் கோபக்காரங்களாக இவங்க இருந்தாலும் கூட இவங்க இயற்கையாகவே சமாதான பிரியர்கள் தான். ஒரு பிரச்சனையே ஏற்பட்டாலும் அந்த பிரச்சனையை வளர்க்க மாட்டாங்க, அதை சுமூகமாக முடிக்கத்தான் பார்ப்பாங்க. ஒருவேளை அந்த பிரச்சனையை முடிக்கவே முடியாது அப்படின்னு தெரிஞ்சுன்னா அதை கண்டுகொள்ளவே மாட்டாங்க, அதுலேருந்து முற்றிலுமாக விலகிடுவாங்க. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை தான் இவங்களுக்கு வேணும். பிரச்சனைகளை தலைமோட்டை போட்டு நான் சுற்றிட்டு இருக்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடு காட்டக்கூடியவங்க. நார்மலாக இந்த காசு பண சமாச்சாரங்கள், செல்வ செழிப்புகள், சொத்து சுகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாமே பார்த்திங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மேஜர் ரோலாக ப்ளே பண்ணும். அதாவது இவங்களுடைய வாழ்க்கையில் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயங்களாக இருக்கும். நார்மலாகவே இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் முக்கியம்தான். ஆனால் இவங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்தக்கூடிய அல்லது மறக்க முடியாத நிகழ்வுகளை பெறக்கூடிய விஷயங்களாக இது எல்லாமே மாறும். அடிக்கடி இந்த விஷயங்களை பற்றி சிந்திப்பதும் சந்தோஷப்படுவதும் கவலைப்படுவதுமாகவே இருப்பாங்க. இன்னும் சொல்லணும்னா சுய ஜாதகத்தில் கிரகங்களுடைய அமைப்பு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் இப்போ முன்னாடி சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இவங்களுக்கு ஒரு அபரிவிதமான தன்மையை பெற்று அதை அனுபவிக்கக்கூடிய கொடுப்பினை பெற்றவங்களாக இருப்பாங்க. நல்ல காசு பணங்கள் அவங்கக்கிட்ட இருக்கும், செல்வ செழிப்போடு இருப்பாங்க, நல்ல வியாபாரம் வாணிபம் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க, படிப்பு விஷயங்களை கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க, படிப்பில் பேர் புகழ் அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க, சொத்து சுகங்கள் வகையில் ஒரு நல்ல ஆடம்பரமான விஷயங்களை பெற்றவங்களாக இருப்பாங்க. அதாவது எதுவுமே சும்மா நுனிப்பில் மேறு மாதிரியோ இல்லை சும்மா ஒரு நார்மலான விஷயங்களாகவோ இருக்காது. கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் இது சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு அபரிவிதத்தன்மையோடு இவங்களுக்கு செயல்பட ஆரம்பிச்சிடும். அதாவது அந்த விஷயங்களை பெறக்கூடியவங்களாக மட்டுமல்லாமல் அனுபவிக்கக்கூடிய கொடுப்பனையும் இவங்களுக்கு உண்டு. பட் அதுவே சுயஜாதகத்தில் கிரக அமைப்புகள் சாதகமாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இது சார்ந்த விஷயங்களை நல்லதையும் கெட்டதையும் மாறி மாறி அனுபவிச்சுட்டு வருவாங்க. அதாவது இது சார்ந்த விஷயங்களை உங்களோட வாழ்க்கையில் தவிர்க்கவே முடியாது. எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், பட் எதையுமே ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது. ஃபுல்ஃபில் பண்ணுறதை நோக்கி இவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அனுபவ அறிவு, புத்தி ஞானத்தை அதிகம் விரும்பக்கூடியவங்க. மனமா புத்தியா அப்படின்னு வரும்பொழுது இவங்க புத்தியை தான் சூஸ் பண்ணுவாங்க. இவங்க இயற்கையாகவே சென்டிமெண்ட்டுக்கு அடிப்பணிஞ்சு போகக்கூடியவங்க அல்ல. அதே போல் இவங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நடுநிலையை வைக்கக்கூடியவங்க. இவங்க எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போக மாட்டாங்க, சரி அப்படிங்கிற லெவலுக்கும் போக மாட்டாங்க, தவறு அப்படிங்கிற லெவலுக்கும் இவங்க போக மாட்டாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்ரல் ஸ்டேஜில் தான் இவங்க இருப்பாங்க. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வேணும். வாழ்க்கை என்பது ஒரு வட்டம், இதில் மாறி மாறி நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு தத்துவம் பேசக்கூடியவங்க. ஸோ அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் யாரையும் அவாய்ட் பண்ண மாட்டாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் அவாய்ட் பண்ண மாட்டாங்க. பட் அதுக்காக அதுக்குள்ளேயே ஓவராக போய் சிக்கிக்கொள்ளவும் மாட்டாங்க. ஒரு லிமிட்டோடவே எல்லா விஷயங்களையுமே ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஒரு விதமான அதிகாரத்தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு. அதாவது முழுமையாக அடக்கி ஆளுதல் அப்படிங்கிறது கிடையாது. உதாரணமாக சொல்லணும்னா இந்த சிஇஓ பதவிகளில் இருக்கக்கூடியவங்க மாதிரியான விஷயங்களை சொல்லலாம். அவங்களுக்கு ஓனர்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்களும் ஒருத்தர் கீழே தான் இருப்பாங்க. பட் இருந்தாலும் மேஜரான ஆட்கள் இவங்களுடைய கண்ட்ரோலில் இருப்பாங்க. அந்த மாதிரி இவங்க முழுமையாக எல்லாத்தையும் அடக்கி ஆளக்கூடிய திறன் அப்படிங்கிறது இருக்காது. பட் பார்ஷியலாக ஒரு சிலரை கட்டுப்படுத்தக்கூடிய திறன், மற்றவங்களை வேலை வாங்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு. நார்மலாகவே இவங்க ரொம்பவுமே யதார்த்தவாதிகள், நட்பை விரும்பக்கூடியவங்க, நட்பை உருவாக்கக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ எல்லாருக்கிட்டேயுமே ஃப்ரெண்ட்லியாக ஜோவியலாக பழகக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு. நிறைய நண்பர்களை உருவாக்கி வச்சுருப்பாங்க, நிறைய பேர்களோட பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொள்வாங்க. இன்னும் சொல்லணும்னா தனிச்சிருக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு செட்டே ஆகாது. யாரோ ஒருத்தருடைய சப்போர்ட் அப்படிங்கிறது இவங்களுக்கு தேவைப்படும். அதாவது சும்மா பேச்சு துணைக்கு யாரோ ஒருத்தங்க இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு யோசிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மற்றவங்களுடைய சப்போர்ட்டை எதிர்பார்க்கக்கூடியவங்க. மற்றபடி மற்றவங்களாம் இருந்தால் தான் இவங்களுக்கு வேலை நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சும்மா நார்மலாக அப்படியே ஒரு பேச்சு துணைக்காவது யாரோ ஒருத்தவங்க சப்போர்ட்டை எதிர்பார்ப்பாங்க. நார்மலாக கணக்கு போட்டு கச்சிதமாக செயல்படக்கூடியவங்க, காரியங்களில் வல்லவர்கள். பெரும்பாலும் இவங்க மற்றவங்களுக்காக அதிகமாக செயல்படுவதை காட்டிலும் தனக்காகத்தான் அதிகமாக இவங்க செயல்படுவாங்க. தனக்கு மிஞ்சின பிறகு தான் தானம் தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியும். நார்மலாகவே இந்த செல்வங்களை சேர்க்கணும் அப்படிங்கிற அபிப்பிராயமே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த பணக்காரர்களை விரும்பக்கூடியவங்களாகவே இருப்பாங்க. ஸோ நார்மலாக இந்த பணப்புழக்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் இவங்களை அதிகம் பார்க்கலாம்.
இவங்களுடைய பேச்சுவார்த்தைகள் எப்போவுமே ஒரு இரட்டைத்தன்மை அப்படிங்கிறது இருக்கும். பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் ஈடுபடக்கூடியவங்க, வெளி இடங்களில் கலகலப்புத்தன்மை அதிகம் எதிர்பார்க்கக்கூடியவங்க. பெரும்பாலும் இந்த ஜன கூட்டங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் இவங்க அதிகம் பார்க்க முடியும். நிறைய விருந்து விழாக்கள் போன்ற இடங்களில் அவங்கள பார்க்க முடியும். பிரயாண விரும்பிகளாக இருப்பாங்க. நிறைய பிரயாணங்களை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுடைய வாழ்க்கையில் இந்த தொலைதூர பிரயாணம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதாக இருக்கும். சிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர்லாம் பார்த்திங்கன்னா ரெகுலராக போயிட்டு வர மாதிரி இருக்கும். வேலைக்காகவோ படிப்புக்காகவோ இல்லை வேறு ஏதாவது விஷயங்களுக்காகவோ அடிக்கடி பார்த்திங்கன்னா இந்த லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ நார்மலாகவே அவங்களுக்கு பிரயாணம் அப்படிங்கிறது பிடித்த விஷயமாகத்தான் இருக்கும். பிரயாணம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும். அதே போல் ஆன்மீகத்தில் ஈடுபாடு காட்டக்கூடியவங்க, சாஸ்திர சம்பிரதாயங்கள் விருப்பமுடையவங்க. இன்னும் சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஏன் எதுக்கு அப்படின்னு கேள்விகள் கூட இருக்காது. ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஆன்மீக ரீதியான விஷயங்களில் ஈடுபட்டு வருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு நம்பிக்கை அப்படிங்கிறது அதிகம் உண்டு. குடும்ப வாழ்க்கை இவங்களுக்கு எப்போதுமே ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த குடும்பத்துக்குள்ளேயே கொஞ்சம் பட்டும்படாமலும் தான் இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பம், திருமணத்துக்கு பிறகு ஒரு குடும்பம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாது அப்படின்னு கூட சொல்லலாம். குடும்ப உறவுகள் வகையில் ஒரு கலவையான அமைப்புகள் இருக்கும். அதாவது அவங்கவுங்க அந்தந்த நேர காலத்திற்கு உண்டான கடமைகளை செஞ்சுட்டு வரக்கூடியவங்க. ஸோ குடும்ப உறவுகள் அப்படின்னு வரும்போது யதார்த்தமான ரொட்டீன் லைஃப் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுடைய திருமண வாழ்க்கை சாதகமான நிலைகளில் இருக்கும். பட் ஒரு சிலருக்கு கொஞ்சம் காலதாமதமான திருமணங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம். பட் இருந்தாலுமே உங்களுடைய திருமண வாழ்க்கை திருப்திகரமாகத்தான் இருக்கும். வாழ்க்கை துணையின் வகையிலிருந்து ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க. குழந்தைகள் வகையிலும் கிட்டத்தட்ட அப்படித்தான். தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகளிலேயே இருக்கும். ஸோ ஓவராலாக செப்டம்பர் மாதம் 15 முதல் 30 தேதி வரையில் பிறக்கக்கூடியவங்களுக்கு இன்றைய காலகட்டத்தின் அடிப்படையில் ஒரு யதார்த்தமான வாழ்க்கையை வாழக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.